இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப்பில் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா யூஎஸ் ரியல் எஸ்டேட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து அவங்க வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்டு, மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், சிஆர்எம் மெயின்டெனன்ஸ், லீட் ஜென்ரேஷன், ஸோ இதெல்லாம் உங்களோட ஜாப் டீட்டெயில்ஸில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ரெக்குயர்மெண்ட்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், காலேஜ் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்பிஐ கிளியரன்ஸ் ஆர் போலீஸ் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஹைரிங் அப்போ உங்களுக்கு வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கிலீஷ் வந்து வேர்பல் அண்ட் ரிட்டன் ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் இருக்கணும். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 25 Mbps ஸ்பீடு வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு, இந்த ஜாப் வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 42,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பெர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் அப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது போக போனஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப் வந்து யார் ஹைர் பண்ணுறாங்க அப்படின்னா கிளியர் டெஸ்க், ஸோ இவங்க தான் வந்து ஹைர் பண்ணுறாங்க. இந்த ஜாபோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ரியல் எஸ்டேட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். ஸோ இதுதான் வந்து இந்த ஜாபோட நேமு. இது வந்து ஒரு ரிமோட் பொசிஷன் தான். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டிலேருந்தே இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். இந்த ஜாபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இவங்க வந்து ரியல் எஸ்டேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இல்லை அது இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் வந்து ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.